அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளிவரக்கூடிய பல்வேறு மிக முக்கியமான அறிவிப்புகளையும், அந்த அறிவிப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் உள்ள வழக்குகள் பற்றியும், அந்த வழக்குகளினுடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையா வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியான பல்வேறு வழக்குகள்ல அதிகமான பேசுபொருளா உள்ளக்கூடியது இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு. அப்ப வந்து 2 வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த வழக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபீல்டு சர்வேயர் டாட்ஸ்மேனுடைய அந்த வழக்கு. இந்த 3 வழக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ஆர்வமா நம்மட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த எம்இடபிள்யூ சம்பந்தமா வெளியான வழக்கு ஒண்ணு இப்ப தான் முடிஞ்சு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியான இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு வந்து இத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம நெறைய வீடியோ போட்டுருக்கோம். இதனுடைய ஹியரிங் எப்ப வரும்? அப்படி எப்ப வரப்போகுது? அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கும்போது, இத பத்தி என்ன வீடியோவுமே நீங்க அப்லோட் பண்ண மாட்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சா நம்ம அப்லோட் பண்ணலாம். எந்த விதமான இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்லாம ஒவ்வொரு டேட் தான் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ ஹியரிங் தான் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. பெருசா இதுல வந்து ஒண்ணும் எதுவும் கிடைக்கல. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்குல பார்த்தீங்க அப்படின்னா, அ லாஸ்ட்டா வந்து இந்த கேஸ் வந்து லிஸ்ட் ஆனது ஏப்ரல் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மே மாசம் இந்த கோர்ட் லீவ் எல்லாம் முடிஞ்சு, இந்த ஜூலை மாசம் ஹியரிங் வர மாரி சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்டின்னா, அதுவும் ஆட்டோமேட்டிக்கலா வந்து கேஸ் லிஸ்ட் ஆனது வந்து தோராயமா பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 3ஆம் தேதி போயிருக்கு. அதாவது ஜூலை மாசம் இந்த வழக்கு வந்து ஹியரிங் வரும்னு ஃபர்ஸ்ட்டு வந்து கேஸ் லிஸ்ட் விட்டாங்க. அப்ப என்ன ஆயிப்போச்சு அப்டின்னா, அதுவே என்னது கொஞ்சம் மாற்றமாயி, இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, செப்டம்பர் 9ல இந்த வழக்கு வந்து ஹியரிங்க்கு வரும் அப்டின்னு போட்டிருக்காங்க. இது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து சாத்தியம் தெரியல. இது ஃபுல்லா வருதா? இல்ல மேலும் இது தள்ளி போகுதா? இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு இது இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்பு இருக்கு. இப்ப 3, 9ன்னு போட்டிருக்காங்க இல்லையா? இது அப்படியே போகாது. இது மேலும் என்ன ஆகும்னா, இந்த 3, 9ங்கிறது ஜூலை மாசம் திரும்ப வரலாம். இல்ல ஆகஸ்ட்ல வரலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து பார்த்தா தோராயமா வெளியாகக்கூடிய ஒரு கேஸ் தான். ஓகேங்களா? தோராயமா வெளியாகக்கூடிய ஒரு ஒரு இதுதான் இது. அதனால இந்த வந்து அப்படியே அது பெர்மனன்ட்டா வந்து இவங்க சொல்ட்டாங்கன்னா, அப்படியே அது அ ஒ அடுத்த அந்த மாசம் தான் வரும், டேட்ல வரும்னு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா, இப்ப தான் டென்டேட்டிவ்லி கேஸ் மே பி லிஸ்டட் ஆன் தான். ஸோ ரோடு இன்ஸ்பெக்டருக்கும் நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா வந்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இது எப்ப முடியும்னு தெரியல. இப்போதைக்கு நமக்கு கரண்ட் அப்டேட்டு எல்லாருமே கமெண்ட்ல இருக்கிறது இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் தான். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஹியரிங்கா தான் போகுது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு ஒரு நல்ல இது இருந்தா நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு வாய்ப்பு இல்லாதனால எல்லாரும் கேட்கறதுனால ரோடு இன்ஸ்பெக்டருடைய அப்டேட் என்னன்னா, செப்டம்பர் 3 இந்த வழக்கு ஹியரிங் வருது. அது வந்து அதுக்கு நான் நான் சொன்ன மாரி அதுதான் கன்ஃபார்ம் இல்ல. அதுக்கு முன்னாலயே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த அப்டேட்னாலும் நான் முறையாக அப்லோட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ.